உங்க வாழ்க்கையில யாருமே உண்மை இல்லாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு சென்றாலும், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவர் ஒருவர் உங்களுக்கு நிச்சயமாக என்னால் அறிமுகப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து. அவரை தேடி பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரம் நாம் என்ன செய்து விடுவோம் என்றால், வேதத்தை வாசிக்க தவறி விடுவோம், ஜெபிப்பதை மறந்து விடுவோம், கர்த்தரை நம்புவதை தவறு விடுவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கிறதினால் நாம் என்ன நினைப்போம்? கர்த்தரை விட்டு நான் தூரம் போய்விட்டேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அது எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தையில. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம். நம்ம அநேக வேளையில உண்மையற்றவர்களா இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எண்ணி அந்த கிருபையை நாம் விருதாவாக நினைக்க கூடாது. அதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. என்ன செய்தாலும் கர்த்தர் எனக்கு உண்மையாக இருப்பார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தரை நாம் தேடுவோம். ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வாஞ்சிப்போம். கர்த்தருக்காக ஜீவிப்போம். பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.